ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களை எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள போ, ஒண்ணு சொல்ல மாட்டாவட்டி போ. எங்க மிஸ் அடிப்பாவம, சீக்கிரம் வாம, உள்ள வந்து சொல்லி விட்டுட்டு போம. 8 மணி வரைக்கும் இழுத்து மூடிக்கிட்டு தூங்குனல, அப்போ தெரியல உனக்கு நேராயிட்டு. ஏமோ எங்க மிஸ் கேப்பாவே, இவ எதுக்கு லேட்டா வரா அப்படின்னு கேப்பாவே. சரி, அது ஏன் கேக்கீங்க? பிள்ளைக்கு நைட்டெல்லாம் உடம்பு சரியில்லை, ஒரே கக்கிட்டு கடந்தா, அதான் லேட்டா எந்திரிச்சா, அதான் லேட்டா ஸ்கூலுக்கு வந்தா அப்படின்னு சொல்லுவியாமே. ஏமா அப்படி சொன்ன என்ன உள்ள விட்டுறவமே, அடிக்க மாட்டவமே. நீ மட்டும் அப்படி சொல்லலன்னா என்ன உள்ள விட மாட்டவமே. நீ 8 மணி வரைக்கும் இழுத்து மூடிட்டு தூங்குவ, நான் வந்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி விட்டுட்டு போனோம். நொட்டுவேன் உள்ள ஓடிரு பாத்துக்க ராஸ்கல். அம்மா எங்க மிஸ் என்ன அடிப்பாவம்மா, எம்மா வாம்மா. அதெல்லாம் முடியாது, அடி வாங்கி எனக்கெல்லாம் தெரியாது. அப்ப நீங்க வர மாட்டீங்களோ? வரமாட்டேன். 8 மணி வரைக்கும் தூங்குனல, உள்ள போ. உனக்கெல்லாம் வேன் ஃபீஸ் கொடுக்க பாரு, 400 ரூபாய் தெண்ட செலவு பாத்துக்க. பைய உள்ள பாதி நாள வேனை விட்டுருத, நான் தான் இப்படி கூட்டிட்டு அலைய வேண்டியிருக்கு. 20 ரூபா ஆட்டாக்கு வேற, மரியாதை உள்ள ஓடிரு பாத்துக்க. ஏமோ நைட்டெல்லாம் அவ கக்கிட்டு கிடந்தா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அத லேட்டா வந்தான்னு சொல்லுமே. அப்படிலாம் போய் சொல்ல முடியாது, உள்ள போ. அப்ப சொல்லி விட மாட்டியே? இந்தா உங்க வாத்தியார் வந்துட்டாவட்டி. அட இந்த மாமாவா? என்ன அம்மா இவளை பார்த்து சாரி நினைச்சிட்டு இருக்காவ. ஆஹா, இது சரியான சந்தர்ப்பம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீ பச்சுக்கிடுவ கண்டிப்பா, நீ பொம்மியத்தான். கொஞ்சம் சத்தம் மட்டும் வைங்க, 8:30க்கு எந்திரிச்சிருக்கா பாத்துக்கங்க. அப்படியா? நான் சத்தம் போட்டு வைக்க. சரி போ பாரு. கொஞ்சம் சத்தம் மட்டும் வைங்க சார். நான் சத்தம் போட்டு வைக்கிறேன். நீங்க எங்க அம்மா கிட்ட நீங்க மேடம் சொல்லி விட்டுட்டு போங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை, நைட் எல்லாம் கக்கிட்டு கிடந்தா, அத லேட்டா வந்தா அப்படின்னு எங்க அம்மையை சொல்லுங்க. அப்பதான் எங்க டீச்சர் அடிக்க மாட்டாங்க. அப்படியா? ஆமா, எங்க அம்மா உங்களை சாரி நினைச்சிட்டு இருக்காவ. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா எங்க அம்மா உள்ள வந்து சொல்லி விட்டுட்டு போயிருவாங்க. நான் சொல்லி விடுறேன். நீங்க சொல்லி விடுவீங்களா? இப்ப என்ன, உனக்கு உடம்பு சரியில்லை, நைட்டெல்லாம் நீ கக்கிட்டு கிடந்த, அதனாலதான் லேட்டா ஸ்கூலுக்கு வர அப்படின்னு சொல்லி விடணும். அவ்வளவுதானே? ஆமா மாமா. எப்படி சொல்லி விடுறேன் பாரு. சரி. ஒரு ஓரமா நின்னுக்க, நான் இப்ப வாரேன். சரி. ஏமா சார் என்ன உள்ள போ சொல்லிட்டாங்க, நான் உள்ள போறேம்மா. சார் இப்படியே விடாதீங்க சார், ஏகப்பட்ட கள்ளத்தனம் பாத்துக்கங்க. ஒரு அடிதான் அடிப்பேன், 7 ஊருக்கு காணிச்சு 7 ஊரையும் கூப்பிட்டுவா பாத்துக்கங்க. ஐயோ என்னத கொள்ளுதாவளே, என்ன அடிச்சு கொள்ளுதாவளேன்னு ஊரை மட்டும் அழுக்கலாம் கூப்பிட்டு பாத்துக்கங்க. ஒரு அடி மேல விழ மாட்டேங்குது. சரி, நான் பாத்துக்கிட்டேன். என்ன பயவலைக்கு மூளை வலிமை கொஞ்சம் அதிகம் பாத்துக்கங்க, அதனால ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம எப்படி பேசினாலும் மடக்கி விடுவா பாத்துக்கங்க. இவ அப்பெல்லாம் அவகிட்ட பேசுறதே இல்ல பாத்துக்கங்க, இவகிட்ட பேசி யாரும் ஜெயிக்கவே முடியாது. சரி. என்ன பத்தி என்னமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காவ? என்ன ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துருதா, அதனால ஒண்ணும் பண்ண முடியல பாத்துக்கங்க. கொஞ்சம் சத்தம் மட்டும் வைங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். இசை நீ போயிட்டு இருமா, நான் வரேன். நான் ஒத்தல போன மாட்டிக்க முடியா? கிளாஸ்க்கு வெளியில நின்று நான் வரேன். சரி சரிங்கய்யா, நான் போயிட்டு வரேன். எங்க பொம்மிமா எப்படி உங்க வீட்டுல? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கும் எங்க அத்தைக்கும் 10 வருஷம் தான் டிஃபரெண்ட். எனக்கு எங்க அத்தை பத்தி தெரியாது. எப்படி இந்த பொண்ணு உங்ககிட்ட எப்படி வந்தா? இது எங்க வீட்டு வாரிசு, எப்படி உங்ககிட்ட வந்தா? எங்க அத்தையும் இந்த பொண்ணு இறந்துட்டதெல்லாம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். எப்படி உங்ககிட்ட? என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு வேலை கிடக்கு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் பேச வச்சுடுங்க சொல்லிட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். ஜான் கேள்விப்பட்டிருப்பீங்களே. என்கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. என்னை எதிர்த்தவனும் யாரும் இல்ல, என்னை எதுக்க நினைக்கிறவனும் எவனும் இல்ல. பதில் வரும் நினைக்கிறேன். இப்பவும் உங்ககிட்ட மரியாதையா பேசுறதுக்கு காரணம், எத்த பொண்ணு நீங்க வளர்த்த விதம், அவகிட்ட நீங்க காட்டுற பாசம். சத்தியமா தெரியும் இவ உங்க பொண்ணு இல்ல. என்ன நடந்தது உண்மை சொல்லுங்க. சொன்னா நல்லது, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். என்ன மிரட்டி பாக்கீங்க? இங்க பாருங்க, எங்க அத்தை பொண்ணு உங்ககிட்ட இருக்கதான் பாதுகாப்பு, அது எனக்கும் தெரியும். எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அது எப்படி உங்ககிட்ட இந்த பொண்ணு வந்தா. சத்தியமா நான் எப்பவும் உரிமை கொண்டாட மாட்டேன். அவ உங்ககிட்ட இருக்கட்டும், அவ உங்க சொத்துதான்.
அவங்ககிட்ட இருக்க நல்லா அவ பாதுகாப்பா இருந்திருக்கா. என்ன உண்மை சொல்லுங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அவ ஏன் புள்ள? அம்மா உங்க பாசம் நல்லா இருக்குது, அதுக்கு நான் தலை வணங்குறேன். அவ எங்க பொம்மிமா பொண்ணு, அது எனக்கு நல்லா தெரியும். அவகிட்ட ஒரு அடையாளத்தையும் பார்த்துட்டேன், அது எங்க அத்தை பொண்ணுதான். என்ன சொல்றீங்க? ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், அவ எங்க அத்தை பொண்ணு. அவளை முத நாள் பார்த்த அன்னைக்கே வீட்டில் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஐயா தயவுசெய்து இத பத்தி இங்க பேச வேண்டாம். நான் எப்படி பேசினாலும் வெளியில யாருக்கு கேக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணுக்கு ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. ப்ளீஸ் ஐயா. என்ன சொல்றீங்க? ஆமாய்யா, நான் எதை பேசினாலும் அவளை பத்தி பேசினாலே எங்க இந்த ஆபத்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐயா உங்களை கெஞ்சி கேட்கறேன், இதுக்கு மேல இதை பத்தி பேசாதீங்க. என்ன சொல்றாங்க? என்ன எதுக்கு ஆபத்து வருது? எப்படி ஆபத்து வருது? ஒரே குழப்பமா இருக்குது. எங்க இந்த ஆபத்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன். என்னமோ இருக்குதே. இந்த பொண்ணை வச்சே நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். என்னம்மா? இவங்கதான் எங்க மிஸ். இப்ப எப்படி சொல்லிதான் பாரு. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லுங்கன்னு ஓட்டதே கேக்கேன். எதுக்கு வேணா கழிச்சு வர? தினமணி இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க மிஸ் திட்டுறாங்க, உனக்கு பயம் இல்ல? அத நீங்க இருக்கீங்கல்ல மாமா. தங்கம் சரி, நான் சொல்லி கொடுத்தேன். திட்டாதீங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. நைட் எல்லாம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா, அதான் லேட் ஆயிட்டு, அதான் நான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க யாரு? எங்க மாமா மிஸ். மாமாவா? ஆமா, எங்க மாமா. மாமாவா? எப்ப இந்த டிவிலுக்கு மாமா வந்தது? யாரையோ புடிச்சிட்டு வந்திருக்காட்டி. அடி நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல, அவிய தானே? அவியதான். எப்படி புடிச்சிட்டு வந்தா? உங்க மாமாவா? எப்படி மாமா? இந்த டீச்சர் வேற அவளை பத்தி தெரியாம இவ விட்டா பக்கம் பக்கமா கதை சொல்லுவா. அவகிட்ட போய் விளக்கம் கேட்டுக்கிட்டு இப்ப எப்படி பீல விடுவான்னு மட்டும் பாரு. அடப்பாதவத்தி, இவளுக்கு மட்டும் எங்க இருந்துதான் உறவுகள் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. புதுசு புதுசா வரவ டி. அன்னைக்கு ஒருத்தவி இவளை பத்தி கேட்டாவல்ல டி. ஆமா, அவிய யாரு தெரியல, இவளை பத்தி தான் கேட்டாவ. எங்க சொந்த மாமா மிஸ். இனிமே லேட்டர் கூடாது சார், கொஞ்சம் சொல்லி வைங்க சார். படிக்கிறா, அதனால கண்டிஷனே பண்ண முடியல. படிப்பு மட்டும் தான் இருக்கு, மத்தபடி சேட்டெல்லாம் ரொம்ப ஓவர் தான். குழந்தைங்கன்னா அப்படித்தானே சார். அவ 11ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கா. குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? 11ஆம் கிளாஸ் படிச்சா பெரிய பொம்பளையா? குழந்தைதான். குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. என்ன மிரட்டி பாக்குறா? உள்ள போ. என்ன? உங்களை பார்த்து எங்க மிஸ் பயந்துட்டாங்க. ஐயோ என் செல்லமே, அப்படியா? ஆமா, நான் தினமும் லேட்டா வந்தா நீங்களே சொல்லி விட வந்துருங்க. நீ பாட்டுக்கு லேட்டா வா, மாமா பாத்துக்கிறது. மிஸ், நீ லேட்டா தான் வரியா? வாங்க சார், வெத்தலை பாக்கு வச்சு உங்கள எல்லாம் வரவேற்கணும். ஸ்கூலுக்கு எந்த டைம்ல வரீங்க? மிஸ் பஸ்ஸ விட்டுட்டேன் மிஸ். தினமும் ஏதாவது ஒரு சாக்கு பாக்கு சொல்லிக்கிட்டாரு. ஒழுங்கா வெளிய போய் முட்டி போடு போ. மிஸ், அத்தி கவின் மாட்டிக்கிட்டான். நல்ல நேரம் நான் பொழைச்சுக்கிட்டேன். என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்க? வந்துட்டல, இவன் உள்ள விடுங்க. இவ்வளவு பெரிய பையனை முட்டை போட சொல்றீங்க? சார், உங்க வீட்டு பொண்ணு விட்டுட்டீங்களா? கிளம்புங்க. என்ன சொல்றாங்க? கவின், நான் தப்பிச்சிட்டேன், நீ மாட்டிக்கிட்ட. இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? உள்ள விடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன இவன் ஒரே மிரட்டுறான். இவன் மிரட்டுற விதமே சரியில்லையே. சார், நீங்க பிரின்சிபலை பார்த்து பேசுங்க. சொல்றல, உள்ள போட்டு. என்ன உள்ள போங்க. என்ன இங்க என்ன சத்தம்? ஆஹா, எம்மா பொம்மிமா, என்ன கொத்து விட்டுட்டிய? பயப்படாதீங்க மாமா. என் மாமான்னு சொன்னா அவங்க பயந்துருவாங்க. அது வந்து மாமாக்கு சின்ன வேலை இருக்கு, வரட்டுமா? என்ன நடக்குதுங்க? இசை, இங்க என்ன நடக்குது? மிஸ், எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் எங்க மாமாவை கூட்டிட்டு வந்தேன். யார் இவங்க மாமா? மாமாவா? ஆமா மிஸ். சரி, உள்ள போ. என்ன உள்ள போங்க. மேடம், பிரின்சிபல்ட்ட விட வேண்டியதானே? இல்ல, சார் முக்கியமான வேலை விஷயமா போயிருக்காங்க. சரி, உள்ள போங்க. உளிக்கித பாரு. உள்ள போ. ஓகே மேடம். மாமா, நீங்க போயிட்டு வாங்க, நான் உள்ள போறேன். சரி. இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? கவின், வா உள்ள ஓடிடுவோம். என்ன சொல்லி கூப்பிட்டாங்களே? ஒண்ணு சொல்லி கூப்பிடலையே. இல்ல, ஏதோ சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். இல்ல, நான் அவ யாருன்னு எனக்கு தெரியாது. அதான் நான் பார்த்தேன். அப்பா, எல்லாரும் முன்னாடி ஏதோ சொல்லிடுவாங்களோ நினைச்சேன். எதுவும் சொல்லாம போயிட்டாங்க. சொல்லியிருந்தா என் நிலைமை. அவ சொல்லதுக்கு பயப்படவும் மாட்டான். எல்லாரும் முன்னாடி ஏதாவது சொல்லியிருந்தா என் நிலைமை எதுக்கு ஆயிருக்கும். நல்ல நேரம் எல்லாரையும் வந்து கலைச்சு விட்டுட்டேன். இன்னும் 2 நிமிஷம் நிக்க விட்டுருந்தோம், அவ்வளவுதான், நம்மள நாத்திடுவான். மேடம், பிரின்சிபால்ட்ட விட்டுருக்கலாம்.
ஐயோ இவனை பத்தி தெரியாம இந்த மேடம் வேற. பரவாயில்ல, இந்த ஒரு வாட்டியை மன்னிச்சு விட்டுலாம். அது உனக்கு மாமா? ஆமாட்டி, அது எனக்கு மாமா. உனக்கு தெரியாதோ? அது எனக்கு ரொம்ப சொந்தம். ரொம்ப சொந்தம்? ஆமாட்டி, எனக்கு அது ரொம்ப சொந்தம். எப்படி? அதை எங்க அக்கா அடிக்கடி சொல்வாள், உனக்கு குப்பத்தட்டுல இருந்தா நாங்க எடுத்தோன்னு. அது உண்மைதான் டி. எது சொல்ற? ஆமாட்டி, அது ரொம்ப பெரிய சோக கதை. அந்த சோக கதை சொல்லு பாப்போம். அதான் இந்த மாமா வீட்ல நான் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன்னு என்ன வேண்டான்னு குப்பத்தட்டுல தூக்கி போட்டுட்டாங்களாம். அப்பதான் எங்க அம்மா தூக்கிட்டு போய் வளர்த்தாவலாம். அதான் இப்ப என்ன தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்காவ. இது எங்க மாமா. போய் சொல்லலாம், இப்படி ஏக்கர் கணக்குல எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? என் மேல உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்ல? இங்க வாங்க, அந்த மாமா அந்த பில்டிங்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காவ. நான் கூட்டிட்டு போறேன், அந்த மாமாவே சொல்லுவாவ. நிஜமா? சத்தியமா. இப்ப அந்த மாமா என்ன தேடி வந்திருக்காவ. இவ எங்க வீட்டு புள்ளதானே என்ன தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்காவ. ஓடி உண்மை சொல்லிட்டி. இதுல போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? என் மேல சத்தியமா. ஓ மேல சத்தியமாவா? ஓ மேல சத்தியமாவா? ஆமா, என் மேல சத்தியமா. எங்க மாமா என்ன தேடி வந்துட்டாவ. நான் இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் நான் எங்க மாமா வீட்டுக்கு போயிருவேன். அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே முடியாது. ஏன்? நான் தான் பெரிய வீட்டுக்கு போயிருவேனே, நீங்க எல்லாம் அங்க வர முடியாதுல்ல. நான் பெரிய கான்வென்ட்ல தான் சேருவேன், கார்ல தான் போவேன், கார்ல தான் வருவேன். எனக்கு வேலைக்காரங்களா இருப்பாங்க. எனக்கு உங்களை பார்க்கறதுக்குலாம் நேரமே இருக்காது. அதான் இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. தெரியும் டி, நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் குப்பத்தொட்டில கடந்தேல்ல, அதான் எல்லாம் அப்படித்தான். உன்னை எத்தனை வயசுல குப்பத்தொட்டில போட்டாங்களா? அவதான் பிராடு விடுதான்னு தெரியும். அதே நீ இவ்வளவு மும்பரமா கேட்க? இசை போய் சொல்ல மாட்டா, உண்மையாதான் இருக்கும். எட்டியாவா பிராடு விடுதாட்டி? இசை நீ சொல்லுமா, எத்தனை வயசுல உன்னை குப்பத்தொட்டில போட்டாங்களா உங்க வீட்டுல? எதுக்கு ஒண்ணு வேண்டான்னு சொன்னாங்களா? எட்டியாவா பிராடு விடுதாட்டி? அவ அப்படிதான் சொல்லுவா. நான் பச்சை பிள்ளையா இருக்கும் போதே என்ன குப்பத்தொட்டில கொண்டு போட்டுட்டாவலாம். நான் பிறந்தன்னைக்கே என்ன குப்பத்தொட்டில கொண்டு போட்டுட்டாங்களாம். நான் ரொம்ப கியூட்டா அழகா இருப்பானா, பொம்மை மாதிரி இருப்பானா. அதான் எங்க அம்மைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா. அதான் எங்க அம்மா தூக்கி வந்து வளர்த்திருக்காவ. ஏதோ நாய்க்குட்டி தூக்கிட்டு போய் வளர்த்த மாதிரியே சொல்லுறா பாரு. அத்தி இவன் வேற. சரி நீ அவகிட்ட கதை கேளு, சொல்லி தொலை. இவன் என்ன ரொம்ப ஓவரா கூப்பிடுதான்? இவனை மேல பார்க்க கூடாதுப்பா. அவங்க வர மாட்டாங்க. வா இங்க வா, என்கிட்ட இடம் இருக்கு, இங்க வந்து உட்காரு. நான் குப்பத்தொட்டில தான் கடந்தேன் தெரியுமா? நான் வரல. வான்னு சொல்லல. வா. எடி என் நோட்டு அந்த சைடு விழுந்துட்டு தள்ளு, நான் எடுக்கணும். போய் எட. இங்க வா, இங்க வா. கிளாஸ் பிளே எல்லாம் பாக்குதே. பார்க்க மாட்டாங்க. நீ அப்படி நின்று பேசதான் தெரியும். இங்க டக்குன்னு வந்துரு. என்ன? நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கிட்ட பார்க்கணும் போல இருந்தது, அதான் கூப்பிட்டேன். சரி நான் போறேன். வேண்டாம், இங்க வா, இங்க வந்து உட்காரு. நீ எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுற? ஏன் இப்படி பண்ணக்கூடாதா? அதே சொல்லு, ஏன் இப்படி பண்ணக்கூடாதா? அதே வந்து எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உன் கண் அழகு எல்லாமே அழகா தான் இருக்கு. அழகா இருக்க. சரி நான் போறேன். வேண்டாம், இங்க தள்ளி வாங்க வா. தினமும் என் பக்கத்துல உட்காருங்க. மிஸ்ஸுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான், நான் போறேன். நான் பேசிக்கிடுதேன். நீ பேசிக்கிடுவியா? ஆமா, இதுல என்ன இருக்குது? என் பக்கத்துல இரு, சரியா? நல்லா இருக்கு. மிஸ்ஸுக்கு தெரிஞ்சா ஏசுவாங்க. அதான் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அதுல ஒண்ணு இல்ல. நீ இங்கேயே உட்காருன, நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு நல்லா இருக்கு. வேண்டாம். போகாதன்னு சொல்றல, இங்கே இரு, நல்லா இருக்குல்ல. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நைட்டெல்லாம் எனக்கு ஓன் ஞாபகம் தான் வருது. ஏன் தெரியல, நான் எப்பவும் போது ஒண்ணுதான் நினைக்க. தூங்க முன்னாடி உன் நினைப்பு தான் எனக்கு வரும். எந்திக்கும் போது எனக்கு உன் நினைப்பு தான் வரும். உனக்கு வருமா? வராதா? உனக்கே வருதே. அதான் நான் உன்கிட்ட கேட்க, எனக்கே உன் ஞாபகமா வருது. ஆனா பீல உள்ளான்ட்டு இப்படிலாம் விடக்கூடாது. ஆமா, இங்க இந்த ரேச்சல காணோம். ஐயோ நான் போறேன். போகாத. நீ அன்னைக்கு மாதிரி என் கையெல்லாம் பிடிக்க கூடாது, சரியா? ஏன்? அது எனக்கு பிடிக்கல. ஐயோ, அப்போ நான் தொட மாட்டேன். சரி நான் போறேன். இதுல இரு. வேண்டாம், உனக்கு போயினா நான் வா, எங்க மாமாட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். சத்தியமா? சத்தியமா, இப்ப கூட வா, எங்க மாமா அங்கதான் இருக்காங்க, வா. அவளை ரெண்டு பேரும் போயிட்டாளுங்க, எங்கே இரு. வேண்டாம், அவட்ல இரு.
பிடிச்ச அளவுக்கு எந்த பொண்ணும் எனக்கு பிடிக்கல. ஏன்னு தெரியல. உன்னை பார்த்த மாதிரி என்னால் வேற யாரையும் பார்க்க முடியல. எதனால அப்படி சொல்ற? ம் நான் கோயிலுக்கெல்லாம் போகும்போது நிறைய பேரை பார்ப்பேன். யாருமே உன்ன மாதிரி எனக்கு தோணலை. நீ எனக்கு வித்தியாசமா தோணுற. வித்தியாசமான? தெரியல. ஆனா உன்ன மாதிரி என்னை யாரும் கவரல. இப்போ சொல்றேன், உன்னை நேசிச்ச மாதிரி இனி லைஃப்ல நான் வேற யாரையுமே நேசிச்சுக்கிட மாட்டேன். நீ என் கூட இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். என்னை மாதிரி உனக்கும் தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுன்னா, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. அதான் எதையாவது கேட்கலான்னு பாக்குறேன். எனக்கு இப்பெல்லாம் இதுக்கு முன்னாடி தோணுனதே இல்லை. எனக்கு இது கொஞ்சம் உறுத்தலாகவும் இருக்குது. நான் எங்க அண்ணன்கிட்ட கேட்க போறேன் ஏன் எதுக்குன்னு. நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன், சரியா? சரி. இங்கதான் எங்க மாமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வா. எடி, இது சயின்ஸ் குரூப் பில்டிங் தானே? ஆமா, 11th 12th சயின்ஸ் குரூப். சரி வா. எடி, இங்க கட்டிடமா கட்டிட்டு இருக்காங்க. மேல கீழே விழுந்துட கூடாது. வா போலாம். இல்லடி, நீ எங்க மாமாட்ட கேட்டுட்டு தான் போகணும். சரி தாயி, நான் நம்புறேன். உங்க வீட்ல உன தத்து தான் எடுத்தாவன்னு நான் நம்புறேன். வா. இல்ல, எங்க மாமா வாயால நீ சொன்னதை நீ நம்புவ. இப்ப பாரு. அது யாரு? ஐயோ, யாரு? ஏமா, கல்லு மண்ணில விழுந்துரும். தள்ளுங்க. சொன்னேன், வாட்டி போலாம். மாமா. ஐயோ, இங்கெல்லாம் வரக்கூடாதுமா. கட்டிட வேலை நடந்துட்டு இருக்கல, ஒரு சின்ன கல்லு பட்டாலும் போச்சுது. சரி, அங்க தள்ளி வாங்க. இல்ல மாமா, நாங்க இப்ப போயிடுவோம். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்க வந்திருக்கேன். இவ என்ன நம்ப மாட்டேக்கா. என்ன? நீ வாய மூடு, நான் தான் கேட்பேன். என்ன? இல்ல மாமா, அதாவது நீ வாய மூடு, நான் தான் கேட்பேன். இல்லடி, நான் சொல்லுதே, அதுக்கப்புறம் நீ கேளு. நீ எப்பேற்பட்டே மாத்திருவ. நீ வாய மூடிக்கிட்டு நான் கேட்பேன். என்ன? நீங்க இவளுக்கு மாமாவா? ஆமாமா. மாமாவா? நீங்க இவள குப்பை தொட்டில போட்டு போயிட்டீங்களோ? குப்பை தொட்டியா? இவ தங்க தொட்டில தூங்கினவா? இவ பிறந்த அன்னைக்கு தங்க தொட்டில தான் தூங்கினா. எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கா. கூடி சீக்கிரம் என்ன நீ கண்டுபிடிச்சே இவளை மறுபடியும் அரண்மனையில இளவரசியா நான் வாழ வைப்பேன். ஆனா இந்த புள்ளைய பார்க்க நிக்கிற எனக்கு ஆபத்து வருது. ஐயா பாப்பா, நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது போயிருக்க? எங்க? யாராவது உன்னை விரட்டினாங்க? இல்லையே. சரி சரி. நீங்க இவள குப்பை தொட்டில போட்டு போயிட்டீங்களா? இவங்க அம்மா தான் எடுத்து வளர்த்தாங்களாம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? நாட்டுக்கு கூட உனக்கு குப்பை தொட்டில போட்டுன்னு சொல்ல மாட்டேன். இளவரசி இளவரசி மாதிரி வாழ வேண்டியவா. பிறந்த அன்னைக்கு தங்க தொட்டலு, பால் குடிக்க தங்க சங்கு. எப்படி வாழ்ந்தவா? சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். என்னமோ இருக்குது, என்னமோ இருக்குது. இந்த பொண்ணை பார்த்த நேரத்துல இருந்து இப்படிதான் நடக்குது. என்னமோ இருக்குது. யாரோ இவளை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. யாரது? யாரது? அது எப்படி உங்க கையில வந்தது? மேல இருந்து விழுந்திருக்குமா? மேல இருந்து விழுந்துச்சா? ஆமாமா, மேல இருந்து விழுந்துச்சு. இதுல ரேகா இருக்கும். எடு. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. சரி, நீ கிளாஸ்க்குள்ள போ. நிஜமாவே நீங்க இவ மாமாவா? ஆமாமா. அத்தி, இந்த பயவுல எது சொன்னாலும் உண்மையாதான் இருந்திருக்கு. அத்தி மேடம், எட்டி வா, ஓடிடலாம். ஐயா, மாட்டிக்கிட்டேனே. இது உங்க மாமா. ஆமா சார், அன்னைக்கு நீங்க கிழிச்ச செக்குக்கு பதில் வேற செக்கு கொடுத்துருக்காங்க. என்னங்க? இல்ல, இருக்கட்டும். இல்ல சார், கொடுக்க சொன்னாங்க. ஐயோ, சார், சொன்னாங்க. அத்தி, டீச்சரும் மாமாவும் லவ் பண்ணுதாங்கன்னு நினைக்கேன். இத கிளாஸ் ஃபுல்லா சொல்லணுமே. போய் இவ பாத்துட்டு போயிருக்கா. இப்ப கிளாஸ் ஃபுல்லா பத்த வச்சிருவாளே. வாங்கிக்கோங்க. உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டீங்களா என்ன? இங்க பாருங்க, நீங்க மத கையெடுங்க. நான் கேட்டதுக்கு என்னாச்சுது? இங்க பாருங்க, செக் படிங்க போறேன். ஸ்கூல் எல்லாம் நடமாடிட்டு இருப்பாங்க, விடுங்க. யார பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் கேட்டதுக்கு என்னாச்சுது? உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டீங்களா கேட்கலையா? ஏக்கோ சொல்லுங்க. கையெடுங்க. நான் கேட்டதுக்கு இங்க பதிலே சொல்லல. ஆமா, வீட்டுக்காரர் நீங்களும் சமாதானம் ஆயிட்டீங்களா என்ன? இல்ல, இன்னைக்கு முதல்த்த காணுமே, அதான் கேட்டேன். மரியாதையா கையெடுங்க, அது நாங்க பாத்துக்கிடுவோம். அவருக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவாரு. கையெடுங்க, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்படிங்களா? கையெடுங்க. அக்கா மேலதான் வச்சிருக்கேன். இதுல என்ன இருக்குது?
ஆ, மரியாதை கை எடுக்க சொல்லிட்டேன். என்னடி பொண்டாட்டி? ம்? என்கிட்டவா ஏமாத்திட்டு இருக்க? நான் எதுக்கு ஏமாத்தினேன்? அப்ப என்ன பார்த்து பேசு. நான் என்ன பேசுனேன்? எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு சம்மதமா? எனக்கு பொண்டாட்டியா இருக்க சம்மதமான்னு கேட்டேன். எனக்கு உனக்கு புருஷன் இருக்க சம்மதம். நீ தான் இப்ப பதில் சொல்லணும். சொன்னா மறுபடியும் அந்த பொண்ணு கேட்கற. ஆ, ரவுடி பையனுக்குலாம் எங்க வீட்டுல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. சரி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? ரவுடி பையன் தான். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிக்கலன்னா என்னதுக்கு தட்டி விட்டுருப்பா. அதே கை எடுங்க. அடேங்கப்பா, சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் கை வைக்கும் போது ஒன்னும் சொல்லலையே. அவ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். என்ன பண்ணட்டி? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? புருஷன் தொட்டா இருக்கதான் பிடிக்காது. இந்த புருஷன்றது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இப்பெல்லாம் பேசாதீங்க, நான் போறேன். எங்க வீட்டுல உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது எப்படி பொண்ணு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கு பிடிச்சிருக்கா அதை சொல்லி. ரவுடி பையனை யாருக்கு தான் பிடிக்கும்? விடுங்க. ரவுடி பையன் என்ன தெரிஞ்சா தொட்டதுக்கு தட்டி விட்டுட்டு அடிச்சுட்டு போயிருக்கலாமே. நான் போறேன், விடுங்க. சொல்லு. ஐயோ, விடுங்க. அப்போ பிடிச்சிருக்குல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதான்டி, என்னைக்கு நீங்க ஒத்துக்கிடுவீங்க? காலைல விழுந்து கெஞ்சணும். அதுல இந்த ஜான் கிட்ட நடக்காது. எனக்கு கெஞ்செல்லாம் தெரியாது. நீ என் பொண்டாட்டி முடிவு பண்ணிட்ட, புரியுதா? என் தம்பிகளுக்கு அம்மாவா இருக்கணும், அவ்வளவுதான். உன்னை நல்லா பாத்துக்கிடுவேன், அது மட்டும் எனக்கு தெரியும். அதே மாதிரி காலைல விழுந்து கிடப்பேன், அப்படி இப்படிலாம் எனக்குலாம் தெரியாது. வர்ணிக்க தெரியாது. பிடிச்சிருக்கு, அழகா இருக்க, குணம் உள்ள பிள்ளையா இருக்க, பிடிச்சிருக்கு. இந்த ஜானுக்கு பொண்டாட்டி இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா என்ன? சும்மா இருங்க. வெக்கப்படுறத பார்த்தா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாரு, பிடிச்சிருக்கு. நல்ல பதிலா சொல்லு. உங்க வீட்டு வந்து பொண்ணு எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியும். உன்னை எப்படி பொண்டாட்டியாக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த தைரியம் இல்லாம உன்னை இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு காதல் சொல்ல மாட்டேன். பிடிச்சிருக்கு, பாத்துக்க. அதுக்காக உன் விருப்பம் இல்லாமலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்ப இது என்னவா? நீ தட்டி விடல, பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். எனக்கும் பிடிச்சிருக்கு. யாராவது வந்து பரவாயில்ல, விடுங்க. புரியுது. பிடிச்சிருக்கு. விடுங்க, நான் போறேன். சரி, பார்த்து போ. செக் என்னங்க? வேண்டாம், அதை உனக்கு வச்சுக்க. எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம், பிடிங்க. அன்னைக்கு எப்படி கோத்துல கிழிச்சு போட்டீங்க, எனக்கு பிடிங்க. வச்சுக்க. உனக்கு ஏதாவது தேவை எடுத்துக்க. பிடிங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. புருஷன் தானே கொடுக்க. அதை நான் இன்னும் முடிவு பண்ணல. என் வீட்டுக்காரத்தை கேட்கணும். சாணிக்கு இந்த பொண்டாட்டி தான். மரியாதை விடுங்க சொல்லிட்டேன். சரி, உள்ளாரியா? கொல்லுவேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். எதுனாலும் தப்பாவே நினைக்க கூடாது. வேலை இருந்து கல்ல விழுந்துரும், அதுக்காக சொன்னேன். ஒரு செக்கு பிடிங்க, நான் கிளம்புறேன். சரி, அத செக்குக்கு போய் தாலி கொடி வரலாமா? இங்க பாருங்க, எங்க வீட்டுல ரவுடிக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. சும்மா ஆசை வளர்த்துட்டு இருக்காதீங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அதை சொல்லி. உங்களை பத்தி நான் நல்லா விசாரிச்சிட்டேன். அப்போ இதை பிடிச்சி விசாரிச்சிருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது ஒண்ணு இல்ல, மேல இருந்து விழுந்திருக்கும். ஆமா, மேல இருந்து விழும் பாருங்க. எனக்கு பயம் இருக்கு. இப்ப புரியுதா உங்களை பார்த்தா நான் ஏன் பயந்தேன்னு? உங்களை எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அடுத்து நான் தாங்கிக்கிட மாட்டேன். நீங்க இல்லாமலும் நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். பைத்தியக்காரியாயிருவேன். அதான் உங்களை பார்த்து பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஒரு முழுக்க எதிரிகள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் எந்த நம்பிக்கையில உங்க கூட வாழ ஆரம்பிக்க, நீங்க பாட்டுக்கு என்ன போட்டுட்டு போயிட்டீங்கன்னா. சரி, சரி, எல்லாத்தையும் சரி பண்றேன். பயமா இருக்கு, கிளம்புறேன். சரி, பிடிச்சிருக்கா? தெரியல. பிடிச்சா சீக்கிரம் சொல்லு. என்னமோ என்ன சுத்தி நடக்குதே, இதுக்கு முன்னாடி இப்ப நடக்கலையே. கிங்ஸ்டன் ராஜா, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், கிளம்புவா. ஹலோ இக்கா, நில்லுங்க. என்ன? நான் வீட்டுக்கு போனோம். போலாம். நான் கேட்டதுக்கு பதிலே வரல. என்ன பதிலே? எனக்கு பொண்டாட்டியா வர்றதுக்கு சம்மதமானு கேட்டேன். எங்க வீட்டுல இருக்கலாம் சம்மதிக்க மாட்டாங்க, மறந்துருங்க. எனக்கு உங்க வீட்டுக்கு சம்மதம் தேவையில்லை, ஓ சம்மதம் தான் தேவை. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எங்க வீட்டார்களுக்கு பிடிக்காதுன்னா எனக்கும் பிடிக்காது. இதுக்கு நேரம் ஊஞ்ச பார்த்தவனா எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கே சுத்தி வளைச்சு பறிச்சுக்கிட்டு பிடிக்கலன்னா போ. உங்க வீட்டுல இருந்து பேசுறேன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்ன செய்யணும்? எங்க குடும்பத்தார்களுக்கு உங்களை பிடிக்கல. ஓ, அதனால உனக்கும் பிடிக்கல? எனக்கு காதல் கல்யாணத்துலலாம் இஷ்டம் இல்ல. அம்மா அப்பா சம்மதிப்பாங்கன்னு நினைச்சேன், அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அதான் தப்புதான், உண்மை தெரியாம ஆசைப்பட்டுட்டேன். போ போ, அதான் பிடிக்கல, போய்கிட்டே இனிமே நின்றுட்டு இருக்கா. போ போ, ஒன்னும் செய்ய மாட்டேமா, போ.
சரி விடுறா ஜானு, உனக்கு நீ பிறக்கலன்னு நினைச்சுக்க. போடி, எனக்கு ஒரு நஷ்டம் இல்ல. ஓ போ, என்னை விட ஒருத்தவரை நல்லா பாத்துருவான். ஓ போ. ரைட்டு விடு. கண் கலங்க கூடாது ஜானு, கண் கலங்க கூடாது. ஆமா ஆமா, கண் கலங்க கூடாது. டேய் ஜானு, உன் அழகுக்கும் உன் தைரியத்துக்கும் இன்னொத்தி பிறக்கலன்னு நினைச்சுக்கடா. அப்படி கெத்த போவியா? அதை விட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு. ஆனாலும் அநியாயத்துக்கு அநியாயம் பண்ணுதீங்கடி. பொம்மை மாதிரி முன்னாடி முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு ஆசையை கட்டிட்டு இப்ப பாரு, அம்மாக்கு பிடிக்கல, ஆட்டு பிடிக்க பிடிக்கடி எப்படி போறா பாரு. போயிட்டு வாடி, எங்க போயிருவ நீ? அப்பா, அழைப்பின் ஓசை வந்து விட்டது. கெத்தாருடா ஜானு, கெத்தாரு. வழிய போனா அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவளை நம்மளை சுத்தினாதான் நம்மளை பிடிக்குது. மரமண்டையா? ஓய், அதான் பிடிக்கலன்னு போயிட்டியா? பெற என்ன? அட, நாய்க்குள்ள புடிச்சுக்கு பாரு. முடியாது. வேண்டான்னு போன அத்து பிடிங்கிட்டு வர. நாய் தரத்துதே. மனுஷன வேண்டான்னு சொன்னா நாய் தான் தரட்டும். வீட்டுக்கு போனோம். போ. சீக்கிரம் போனோம். ஏன் மாப்பிள்ளை இடத்துல வந்திருக்காங்க? அதான் உண்மை. ஓத்த கிளப்பாம போயிரு, ஓடின்னு சொல்லிட்டேன். நிஜமாவே தான். நீ என்கிட்ட அடி வாங்க போறது உறுதி. கொஞ்சம் கேளுங்களேன். என்ன? எங்க வீட்டுல எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சரி, எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல. அப்போ மனசுனா இருக்குன்னு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, முடிச்சிருவோம். நீங்க ஒண்ணும் முடிக்க வேண்டாம். இல்ல, நம்ம வேணா கல்யாணம் முடிச்சுக்கலாமே, அதான் சொன்னேன். எனக்கு உங்களையும் பிடிக்கல. ஓடிடு, ஓத்த கிளப்பிடாது, ஓடிடு. ஏதோ ரெண்டாவது வாய்ப்பு வந்திருக்குன்னு நினைச்சேன். இல்லன்னு நக்கல சொல்லிக்கிட்டு இருக்கா. நக்கல ஒண்ணு சொல்லல, சீரியஸா தான் சொன்னேன். என்ன பிடிக்கல? பிடிக்கல. என்கிட்ட நீ என்ன குறை கண்டுபிடிச்ச? மூக்கு மூலியமா லட்சணமா தானே இருக்க. இந்த ரவுடி பையெல்லாம் கெட்டிக்கிட்டு எவ்வளவு குடும்பம் நடத்த முடியுமா? அதுலயும் நான் டீச்சர். ரவுடி பையெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். என்ன பார்த்து ஸ்டூடெண்ட் எடுத்துக்க ஆவாங்க. நான் முன்மாதிரியா இருக்கணும். அப்ப எதுக்கு அந்த மாப்பிள்ள வேண்டாம்? அவனும் ரவுடி பையலா? இல்ல. ஓ சரி, இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல. சரி, அது எதுக்கு பிடிக்கல? அது எங்க பெரியம்மாக்கு தூரத்து சொந்தம். பெரியம்மாக்கு? சரி. அவன் படிப்பு கொஞ்சம் கம்மி. கம்மி? சரி. அதனால எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, அவன் பேச்சு எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்ல. உனக்கு தான் நான் பேசினாலே பிடிக்கலையே. நீங்க ரவுடி மாதிரி பேசுவீங்க, அவன் வளைஞ்சு வளைஞ்சு பேசுறான். அது மட்டும் எனக்கு எந்த ஆம்பளையும் பிடிக்கவே இல்ல. அதனால இப்படியே போயிடலாம்னு முடிவு பண்ணிட்ட? ஆமா, இப்படி டீச்சர்ல என்ன இதெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒருத்த எங்கேயாவது பிறக்காமலாம் இருந்திருப்பா. பிறக்க மாட்டான்டி, பிறக்க மாட்டான், பிறந்திருக்கவே மாட்டான். அவனுக்கு பொறாம. ஆமாடி, பொறாமதான். அதை கூட இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். என் பின்னாடி சுத்தாதீங்க, சரியா? இது சொல்லதுதான் திரும்ப வந்திருக்க. சுத்த மாட்டேன்டி, எவ பின்னாடி சுத்த மாட்டேன், பயப்படாத. ஏதோ கண்ணுக்கு லட்சணமா இருக்கியா, பாக்கிறதுக்கு நல்ல குழு குழுன்னு இருக்கியன்னு பார்த்தேன். சரி, கட்டிட்டு போனா ஜோடி போத்த கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஆமா, ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து நின்று என்ன அழகா இருக்கு தெரியுமா? ஜோடி போத்த சூப்பரு. ஆனா உனக்கு தான் குடுப்பனை இல்ல. இந்த ஜான் கூட வளர்றதுக்கு உனக்கு குடுப்பனை இல்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்படிதான்டி, சத்தியமா. வாயில வரது பூரா நக்கல் பேச்சு. எவ வாழுவா? ஆமாடி, பிடிக்கலன்னா இல்லன்னு சொல்லதான் செய்வீங்க. பிடிச்சிருந்தா நாங்க ஊமை கொட்ட மாதிரி இருந்தாலும் அவனே மாதிரி ஒரு அமைதியான பையன் இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுங்க வேண்டியது. உங்க லாஜிக்கெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலடி. இனி உங்க மனசெல்லாம் படிச்சுட்டு தான் வந்து பிறக்கணும் பாத்துக்க. ஆமா, ரவுடி பையலாம். இரு, தாலி கட்டி போடுது. தாங்கிட்டு வருவேன் பாத்தியோ? நல்ல கூட இருக்கும்போது ஓடி சொல்லிவிட்டேன், இல்ல தாலி கட்டி போட்டுருவேன். ரவுடி பையன். நீ கத்துல தாலி வாங்கிட்டு தான் போறேன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஹெல்ப். ஒரு 10 பவுனுக்கு தாலி கட்டி போடட்டா? இல்ல. 25 பவுனுக்கு? உங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அப்ப எதுக்கு இன்னும் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? கிளம்பு. இல்ல, அங்க எனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அடியே, இப்பதான் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னா? ஆமா, ஆனா இன்னைக்கு பூலாம் வச்சிருவாங்க. சோழி முடிச்சு விட்டுட்டேன் அப்படிதானே? அதனாலதான். அதுக்கு தான் சொல்றேன், நான் தாலி கட்டுறேங்க, நீ கேட்க மாட்டேங்க. ரொம்பதான் ஆசை. ஆமா, ரொம்பதான் ஆசை. இவ்வளவு சோப்பி யாருக்கு தான் பிடிக்காது. அழகா இருக்க தெரியுமா நீ? அப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டு போகும்போது எந்த ஃபீலும் பண்ணவே இல்ல. அதுக்காக நான் என்ன கண்ணீர் வடிச்சு அழ முடியும்? அடுத்த வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ காதல் தோல்விலாம் வந்தா ஃபீல் பண்ண மாட்டீங்க? கையை விட்டு போறது என்னடி பண்ண முடியும்? வாவா, நான் புடிச்சா வைக்க முடியும்? உங்களை லவ் பண்ணாம போனது நல்லதா போச்சு. எதுக்கு? எந்த ஃபீலுமே வரலையே. ஃபீல் வரலையா? கட்டி பிடிச்சிருவோம் தெரியுமா? எப்படி சொல்றா பாரு, ஃபீல் வரலன்னு. கிட்டவா, நான் எப்படி கட்டி பிடிக்கும் பாரு. நான் அந்த ஃபீல் சொல்லல. நம்ம விட்டு போறல காதல் தோல்வி ஆயி போச்சே, அந்த ஃபீல் சொன்னேன். எல்லா ஃபீலும் ஒண்ணுதான். அது அப்படின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். ஆமா, நம்ம கட்டி பிடிக்க முடியலையே, நம்ம கிஸ் பண்ண முடியல நினைச்சு ஃபீல் பண்றதுதான் காதல் தோல்வி. அதுதான் அப்படி சொன்னேன். நல்லா இருக்கு உங்க ஃபீல். ஓடிங்க சொல்லிட்டேன். சத்தியமா சொல்றேன், இன்னும் ஃபீல் தெரியுமா எனக்கு? உங்களுக்கு செம்ம ஃபீல். அழகா இருக்கா, தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம். மடியில தூக்கி வச்சோம்னா தூக்கி வச்ச மாதிரியே இருக்காது, 4 கணக்குல தூக்கி வச்சிருக்கலாம். இப்படி பாதவத்தி என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாலே, நீ எவ்வளவு ஃபீல் பண்ணேன் தெரியுமா?
இன்னொரு ஃபீலும் பண்ணனே. என்ன? பிடிக்கலன்னு தான் சொல்லிட்டு போனான். கடைசியா உனக்கு கொடுத்துட்டாதான் அனுப்பணும் இல்லையான்னு எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்தா அந்த கடவுள் ஒரு நாய் மூலமா திரும்ப உன்னை இங்க அனுப்பி வச்சிருப்பாரு. என் காதல் உண்மை, என் ஃபீலிங் உண்மை. அதான் திரும்ப வந்துக்க. இப்போ என்ன கொடுத்து அனுப்பிடட்டுமா? கிளம்புதியா? கொன்னா போட்டுறேன். ஃபீலுமா ஃபீலு. அதான் சொன்னேன், உனக்கு கொடுத்துட்டு பேசுவோமா? எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டயத்தை சொன்னேன். என்னுடைய மாடப்புறா என் வாழ்வின் சோழப்புறா என்னிடத்திலே சேருமா இளமானே. பிடிச்சிருக்காடி சொல்லு. அதான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு வாங்க. அதையும் ஏன் பண்ணி பொண்ணுக்கு வரான்? உங்களை கல்யாணத்தை தான் நிப்பாட்ட சொன்னேன். நான் உனக்கு பொண்ணத்துல இல்ல. அப்ப எதுக்கு நான் வந்து நிப்பாட்டணும்? உங்களை தவிர வேற யாரும் நிப்பாட்ட முடியாது. வாங்க. இதுக்கு மட்டும் ரவுடி தேவை. முசலாவுக்கு மட்டும் ரவுடி தேவைப்படாது. ஒழுங்கா வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுக்க சொல்லிட்டேன். அதிகாரம் நான் தூள் பறக்குது. அதான் பிடிக்கல போனிய. கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமா முடியாதா? அதை எப்படி உன்னை விட்டு கொடுப்ப? அப்ப நான் போகும்போது ஃபீல் பண்ணாம நின்னீங்க. அதெல்லாம் எப்படி தூக்கிடுவேன்னு எனக்கு தெரியும். அதான் ரவுடி பையன். சரி, அங்கேயே தள்ளி நிக்க, அங்க தள்ளி வாயேன். எதுக்கு? கொஞ்சத்துக்கு தான். ஆனா தள்ளி நின்னா கொஞ்சம் முடியாது. இங்க தள்ளி வா. இங்க பாரு, அப்பவே கொஞ்சம் ரோசத்துல ஒதுங்கி நின்னுட்டேன். உனக்கு கொடுத்துட்டு விட்டோம்னு பிறகு யோசிச்சேன் பாத்தியா? அதான் இப்ப யோசிக்க கூடாது. டக்குன்னு கொடுத்தத யாரும் இல்ல. சீக்கிரம் வா. அது எப்படி இப்படி உங்களால பேச முடியுது? நான் இன்னும் உங்க காதல ஓகே பண்ணல. ஓகே? நான் இப்ப ஓகே சொன்னல. அது அந்த ஓகே இல்ல. ஓகேனா ஒரே ஓகே தான், புரியுதா? அது இதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே புரியுதா? சரி கிட்ட வா, கொஞ்சிட்டு விட்டுறேன். இப்பலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். முதல்ல வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. நான் கொஞ்சிட்டு தான் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுவேன். உங்க சேட்டைக்கு ஒரு அளவே இல்லையா? சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கு. இது சேட்டெல்லாம் கிடையாது. நான் சேட்டை பண்ண அளவுக்கு சின்ன பையனும் கிடையாது. கேட்டியா? சீக்கிரம் வா, கொஞ்சணும். அப்பமே நீ பாட்டு அவசரப்பட்டு ஓடிடுவா. அப்புறம் உனக்கு பின்னாடி வந்து விரட்டிலாம் வந்து கொஞ்சிட்டு இருக்க முடியாது. அது எனக்கு பிடிக்காது. இங்க வா. கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. ஓ, கிட்ட வந்து கொஞ்சணும் அப்படி சொல்றேன். உங்க லாஜிக்கே எனக்கு புரிய மாட்டேங்குது பாரு. ஏன்னா முன்ன பொண்ணு இதை காதலிச்செல்லாம் பழக்கம் இல்ல. எந்த பிள்ளை பின்னாடியும் போனது இல்ல. போகணும்னு நினைப்பேன், மனசு இடம் கொடுக்காது. இல்லன்னா போயிருப்பீங்க. அதான் மனசு இடம் கொடுக்கலன்னு என்ன. எல்லாரும் கூட கேட்டாங்க, 7 வயசாவது இன்னும் ஒரு பொண்ணு கிட்ட பார்க்காம இருக்கேன்னு. என்னமோ தெரியல, என் மனசுக்கு ஒத்தையும் பிடிக்கலையே. பிடிக்காதுல்ல? அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வாங்க. அதெல்லாம் நீ பயப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். சரி, நீங்க வந்தீங்கன்னா எங்க வீட்டுல யாருன்னு கேட்பாங்களே. அதையும் நீயே சொல்லி கொடு. நீங்க வாங்க சொல்றேன். சரி போ. என்ன? சரி, எனக்கு சைட்ல ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன். அட்ரஸ் கொடுத்துட்டு போ. சரி. எப்போ போய்க்கு வராங்க? இன்னைக்கு நைட்டு. சரி, அதுக்கு முன்னாடி வந்து நிப்ப. நம்பிக்கையோட அட்ரஸ் எங்க? இருங்க கொடுக்குறேன். இந்தாங்க, கரெக்டா அந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க. சரி, பயப்படாம போ. கரெக்டா வந்துருவீங்கல்ல? அதெல்லாம் வந்துருவேன், கொடுத்துட்டு போ. சரி, பார்த்து போ. ஏன்னா இதா உன்னை விரட்டுக்கு தான் அனுப்பி விட்டேன். ரவுடி பையன். நீ வேண்டான்னு போட விட்டுருவேண்ணா. அதான் என் டார்லிங்க சொல்லி உன்னை வெட்டிங்க கூட்ட சொன்னேன். அதான் ஒண்ணு கொடுக்காம அனுப்பிட்டேனே. மனசுக்கு வந்து உறுத்திக்கிட்டே கிடந்தது. நீங்களாம் பயப்படுறது நாய்க்கு, ஓனாக்கு, பள்ளிக்கு தானே. அதான் இந்த குட்டியை அனுப்பி விட்டேன். கச்சிதமா போய் வேலை முடிச்சுட்டானே. எப்படி ஒட்டிட்டு நிக்க பாரு. நான் ஒண்ணு ஒட்டி நிக்கல, நீங்க தான் ஒட்டிட்டு நிக்கிறீங்க. யார் ஒட்டினா உரசுக்கு நிக்க முடியல. இப்படிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். அதான் உனக்கு சிரிப்பு வருது இல்ல? சிரிக்க வேண்டியதானே? நடிப்பு நடிக்கீங்க. இப்ப வந்து சிரிக்க வேண்டியதானே? இல்ல, நீங்க எப்பவுமே இப்படி பேசுவீங்களா? எப்பமா இப்படி பேசுவீங்களா? நான் எப்பவும் போலதான் பேசிட்டு இருக்கேன். ஏன்? இல்ல கேட்டேன். உரசிக்கலாமா? கொன்னுருவேன். இல்ல, லைட்டா உரசிக்கலாமான்னு கேட்டேன். பத்திக்கிச்சுட்டா. பத்திக்கும் பத்திக்கும். அது பத்திக்க தானே செய்யும். உரசி பாரு. நான் போறேன். முன்னாடி நான் வாரேன். நீ முன்னால போன, நான் பின்னால வாரேன். இங்க பாரு, நான் வந்து எது வேணாலும் பண்ணுவேன். வானே என் கையை பிடிச்சிட்டு வந்துடணும். அங்க வந்து எங்க அம்மாக்கு பிடிக்காது, எங்க அப்பாக்கு பிடிக்காது. அம்மாக்கு பிடிக்காத, ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்காது. நீ எத்தாது டிராமா பண்ணுன. அந்த அட்ரஸ் தாங்க, நீங்க ஒண்ணு வரவே வேண்டாம். திருப்பி கொடுத்துருவாங்க பாரு. வருவேன். பிடிச்சிருக்குன்னு கையை பிடிச்சிட்டு வரேன் பாரு. அங்க இருக்க கண் குடிச்சதுக்கு நடந்துக்கிடுவேன், பாத்துக்க. அந்த அட்ரஸ் கொஞ்சம் தாங்க, தப்பா எழுதிட்டேன். அதை நான் சரி பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. இல்ல, அந்த அட்ரஸ் கொஞ்சம் கொடுங்களேன். பரவாயில்ல, நீ கிளம்பு. தெரியாம கொடுத்துட்டேன். வந்து வேண்டாம் பாத்திர மாட்டீங்களே. சே, அது நீ நடந்துக்க பொறுத்துதான் இருக்குது. கடிச்சு விட ஓடிடு. சரி, போயிட்டு வரேன். பார்த்து போ. போயிட்டு வரேன். போயிட்டு வா. போயிட்டு வரேன். வேணும்னு கேளேண்டி. இருமே, நான் ஒண்ணு நான் கிளம்பிட்டேன். யாரோட போறா? நீ சினுங்காம போயிருந்தா கூட எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. சினுங்கிறதுக்கு அப்புறம் விடுவனாடே. கிளம்புறேன்.
அட்ரஸை பார்ப்போம்.